நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் ஆகியோருக்கு இடையே அண்மையில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருந்தது. இருவரும் பரஸ்பரமாக மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். இது தொடர்பான வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் தனக்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவில் 2,10,00,000 ரூபாய் மாநலட்சீட்டு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுவிற்கு தற்போது சீமான் தரப்பில் கூடுதலாக ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சிறை சென்றவர் வருண்குமார் என்று கடுமையாக அதில் விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் எஸ்பியாக இருந்த போது ட்விட்டரில் தனது சொந்த கருத்துக்களை பதிவிட்டதற்காக பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர் தான் வருண்குமார் என்றும், இதுவே அவரின் நடத்தைக்கு சாட்சி என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. வருண்குமார் குறித்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும், காவல்துறை அதிகாரியாக அவரின் செயல்பாடு குறித்து மட்டுமே தான் விமர்சித்ததாக சீமான் தரப்பில் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விமர்சனத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர் எப்படி ஐபிஎஸ் அதிகாரி ஆனார் என்பது தெரியவில்லை என்றும் சீமான் அந்த மனுவில் விமர்சித்திருக்கிறார். வருண்குமார் மனநல ஆலோசனை பெறும் நேரம் வந்துவிட்டதாகவும் சீமான் தனது மனுவில் கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் தனக்கு எதிரான மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்பதால் இதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் சீமான் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதையடுத்து அடுத்த கட்ட விசாரணைக்காக இந்த வழக்கின் விசாரணையானது நவம்பர் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரியாக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று சீமான் பதில் மனு தாக்கலில் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில் மனுவில் இந்த கருத்தை பதிவிட்டு குறிப்பிட்டிருக்கிறார். வருண்குமார் மனநல ஆலோசனை பெறும் நேரம் வந்துவிட்டது என்றும் சீமான் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். வருண்குமார் மனநல ஆலோசனை பெறும் நேரம் வந்துவிட்டது என்றும் சீமான் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் வருண்குமார் சிறை சென்றவர் என்றும் சீமான் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாதவர் எப்படி ஐபிஎஸ் அதிகாரி ஆனார் என்றும் சீமான் அந்த பதில் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரியாக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று சீமான் பதில் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். நியாயமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் வருண்குமார் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்க தகுதியற்றவர் என்று சீமான் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்.